இந்த தேர்தலையே மரணாடி திமுக கூட சொல்ல மாட்டேன், பாஜகவுக்கு மரணாடி கொடுத்துட்டாங்க ஜனங்க. ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா, திமுக எதிர்ப்பு என்றால இருந்திருக்கு, விஜய் ஆதரவால் இருந்திருக்கு. ஓகே, திமுக எதிர்ப்பு அலையில் விஜய் வந்திருக்கலாம், விஜய் ஆதரவு அலையில் விஜய் வந்திருக்கலாம். நம்ம உதாரணத்துக்கு ரெண்டாக பிரிச்சுப்போம். திமுக எதிர்ப்பு அலையில் விஜய் வந்தார், சரி, அது ஒரு பாயிண்ட், ரெண்டு கன்சிடரேஷன். அப்படின்னா திமுக எதிர்ப்பு அலையில் பாஜக 27 சீட் ஜெயிச்சிருக்கணுமே. திமுக எதிர்ப்பு 5 ஆண்டுகள் கண்ணில் விரல விட்டு ஆட்டினார் ஸ்டாலின். உங்களை கோபேக் மோடியிலேருந்து கருப்பு பலூன்லேருந்து கண்ணில் விரல விட்டு ஆட்டினார். உங்களால் தூங்க முடியல, பில்லெல்லாம் கீழ்ச்சி எறிஞ்சார். லோக்சபாவில் பார்லிமெண்ட்லாம் திமுக காங்கிரஸோட கடுமையாக எடுத்தது. ஸோ திமுகவின் எதிரி அதிமுகவோட பாஜகன்னு நீ சொல்கிறதுல சந்தோஷப்பட்டீங்க. அண்ணாமலை நேரடி கொண்டு போனார். அண்ணாமலை மாதிரி திமுக எடுத்தவங்க இனிமேல் பாஜக பிறந்து வளர முடியாது, பிறக்கவும் முடியாது, அது வேறு விஷயம். அப்படி பார்த்தீங்கன்னா பாஜக 27 ஜெயிச்சுக்கணுமே, ஏன் ஒரே ஒரு சீட்டு வாங்கி முட்டல் நிற்குது? ஏன்னா ஜனங்க அறிவார்ந்தவர்கள் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் பொய் சொல்லி ஏமாத்தந்தி போய் உங்களை மாதிரி யூடியூப் பண்ண புண்ணியம் எல்லா கடக்கோடி கிராமத்தில் கூட சேனல் 5 பார்க்குறாங்கன்னா அரசியல் அறிவு கற்றுக் கொடுக்குறீங்க. நீங்கள் என்ன மாதிரி பல பேரை கூப்பிட்டு வச்சு நிறையா பேரை கூப்பிட்டு வச்சு பேசுறதுனால நீங்கள் வந்து சேனல் 5 இண்டிபெண்ட்டாக எல்லா கட்சியும் கூப்பிட்றீங்க, எல்லாரையும் கூப்பிட்றீங்க. பல்வேறு வகையான கருத்துக்கள் உள்வாங்கிக்கிறான். உங்கள் சேனலையும் பார்க்குறான், மற்ற சேனலையும் பார்க்குறான், பக்கத்து சேனலையும் பார்க்குறான், எல்லா சேனலையும் பார்த்துட்டு அவன் ஒரு முடிக்கு வரான். நம்ம பேசுறதெல்லாம் நல்லா கூர்ணிப்பாக கவனிக்கிறோம். அன்றைக்கி எங்கேயோ காரில் போகும்போது டீ கடை, நான் எப்பவுமே டீ கடைலாம் பேசுவேன், என்னங்க யாருக்கு ஓட்டு போட போகிறீங்கன்னு. அந்த யூடியூப்பில் பச்சைங்க இது பார்த்தேங்க, என்ன இப்படி பண்ணுறாங்களா அவர், எப்படி தெரியும்? நான் யூடியூப் வந்து சரியாக தான் இருந்தேங்க. மக்கள் அறிவார்ந்தாகிட்டாங்க. ஸோ பாஜக ஏன் புறக்கணிச்சாங்கன்னா, கள்ள ஒரு திமுகவோட அண்ணாமலை தான் கற்றுனார். ஃபைலாக கொடுத்தாரு. ஃபைல் நம்பர் 1, பார்ட் நம்பர் 1, பார்ட் நம்பர் 2, பார்ட் நம்பர் 3 கொடுத்தாரு. கவர்னர்கிட்ட கொடுத்தாரு, அமித்ஷாட்ட கொடுத்தாரு. எஃப்ஐஆர் போட முடிஞ்சதா கேன்னு மேலே உள்குத்தா? மாப்பிள்ளை மகன் விவகாரமா எல்லாம் தெரிஞ்சு போச்சு. திராவிட பாஜகவா? கை நீட்டி காசு வாங்கிட்டீங்களா? வீக் கேண்டிடேட்டாக போட்டிங்களா? ஏமாவெல்லாம் எங்கன்னா யாராவது கேண்டிடேட் போடுவாங்களா? அதிமுக தட்டி விட்டுது வேறு விஷயம். நீங்கள் புத்தகத்தை பண்ணி நீங்கள் எல்லா இடத்துலையும் வேலை போயிட்டீங்க. திமுக வேலை போயிட்டீங்க, அதிமுக வேலை போயிட்டீங்க, காங்கிரஸ் மட்டும்தான் வேலை போல, அதுவும் போயிட்டு கூடிய சீக்கிரம் மட்டும் வந்தது. இப்படி பண்ண அதுக்கு பேர் என்ன பேர் சார்? எனக்கு சில்லறை தான் முக்கியங்க. மோடி அமித்ஷா தமிழ்நாட்டில் வந்து எங்களுக்கு என்ன பணமாக கொடுக்க போறாரு? கௌரவமாக இருந்த கட்சி தமிழக பாஜக அண்ணாமலை நடத்தினது இன்னைக்கு சில்லறை கட்சியாக மாற்றி வச்சுட்டாங்க. சில்லறை நோட்டாக்கு 18லேருந்து நோட்டாக்கு போச்சு. 25 கோடி கொடுத்தாங்க பாஜக வேட்பாளர்களுக்கு. 1-2 கேண்டிடேட் தவிர, ராம சீனிவாசன், ஐயாசாமி, அந்த மாதிரி ஒரு விஜயதாரணி, மீதி எல்லா படத்தை சுருட்டிங்க. நீங்கள் 1 கோடியை செலவு பண்ணிட்டு ஒரு தொகுதியோட பாஜக சொன்னால், சார் டீ கூட தர மாட்டேங்கிறாங்க சார், பணம் சென்னையில் தான் டீ கூட தர மாட்டேங்கிறாங்க சார். அதிமுகனால வேலைச்சேரி ஓடி போட்டான், பாஜகனால பக்கத்து தொகுதி ஓடி போட்டான், இங்கே டி நகர் எங்கே ஓடி போட்டான், சத்யா கூப்பிட்றாருன்னு பணத்தை சுருட்டிங்களே நீங்கள். ஒரு எல்லா வேட்பாளரும் சொல்கிறேன், முக்கால்வாசி வேட்பாளர். அப்புறம் உங்கள் நோக்கமே பணம் பண்ணதான் தேர்தலில் நிற்கிறீங்களே தவிர கட்சியை வளர்த்து எடுக்கணுன்ற எண்ணம் எங்கே இருக்குது? அண்ணாமலை அமெரிக்கா போயிட்டார், 1 மாதம் வர போகிறது இல்லை. அமெரிக்கா போயிட்டாங்களா? அமெரிக்கா போயிட்டார், டாடா பை பை, வேடிக்கை அங்கேருந்து பார்க்குறேன்னு போயிட்டார். அதற்கு அடுத்தபடியாகவது ஏதாவது மாற்றம் நிகழுமா? அண்ணாமலைக்கான இன்னும் 1 மாதம் வேடிக்கை பார்க்கட்டும், குரங்காட்டம் பொம்மலாட்டம் ஆடுற மாதிரி ஆட்டம். அவர் ரொம்ப கிளவருங்க. அவரை தேடி கண்டுபிடிச்சி ஸ்பெஷல் ஃப்ளைட் கொடுத்து அமெரிக்காவிலேருந்து கூப்பிட்டு, அவர் எப்படி ஹெலிகாப்டர் கொடுத்து கூப்பிட்டு போனீங்களோ, அமெரிக்காவுக்கு ஏர் இண்டியா 747 அனுப்பிச்சு தனி பிளேனில் கூப்பிட்டு தமிழ்நாட்டு தலைவராக போகிறீங்க. அது வரைக்கும் அவர் அமெரிக்காவில் ஓய்வு எடுக்க போயிட்டார், ஃபேமிலியோடு போயிட்டார், அவர் சொல்லிட்டு தான் போனார். ஸோ இப்போ என்ன நடக்க போகுது? பாஜகவை இதை விட கேவலப்படுத்துறதுக்கு பாஜகவில் தான் முடியும். இந்த தோல்விக்கு நான் திமுகவையோ விஜயை குறை சொல்ல மாட்டேன். என்ன வேலை பண்ணீங்க? இவரே பாஜக உண்மையான தலைவர்கள்லாம் நொந்து போய் கிடக்கிறாங்க. முக்கியமான தலைவர் பேச 40 வருஷம் வாழ்த்த கட்சிங்க. நாங்கள் ரங்கராஜன் குமாரமங்கலம், சுகுமாரா நம்பியார் போன்றவர், ஜனா கிருஷ்ணமூர்த்தி, இலா கணேசன், எச் ராஜா, ஆளுமைகள் மித்த கட்சிங்க. சாதா கட்சி இல்லை. ஜனா கிருஷ்ணமூர்த்திலாம் பஸ்ஸில் போவார், பஸ்ஸில் போயிட்டு வருவார். 21 இயரில் எவ்வளோ வாட்டி பார்த்துருக்கேன். அவர் நல்லா இருக்கீங்களான்னு கேட்பார். ஏன் சார் பஸ்ஸில் வரீங்க, என்ன தப்பு பஸ்ஸில் வந்தா?
என்கிட்ட அவ்வளோதான்ப்பா காசு இருக்கு. இல்ல அவர்கள் எல்லாமே ஆர்எஸ்எஸோட வளர்ப்புல வந்தவங்க. இவங்க பல இந்த வாட்டி கட்சியில இருந்து வந்தவங்க. ஆர்எஸ்எஸ் தமிழ்நாடு பாஜக கை விட்டுச்சுன்னா கை விட்டு. ஏன்னா ஆர்எஸ் கத்தி பார்த்தது அதிமுக கூட்டணி வேணாங்க வேணாங்க வேணாங்கன்னு. மகாராஷ்டிராவில் பாஜக ஜெயிக்க வச்சு யார் தெரியுமா? ஆர்எஸ்எஸ். இல்ல எல்லா இடமே நானே சொல்றேன். ஊட்டியில நான் நீ இதை பேசியிருக்கோம் நம்ம. ஊட்டியில பாஜக ஜெயிக்கும் நான் 3 மாசம் முன்னாடியே சொன்னேன். பாஜகவில் இல்லை, ஆர்எஸ்எஸ்னால அப்படி களப்பணி பண்ணாங்க. சண்முகநாதன் கோயம்புத்தூர்ல உட்காந்துட்டு ஊட்டியில கான்சன்ட்ரேட் பண்ணார் 6 மாதம் 1 வருஷமா. சண்முகநாதன்ஜி ஆர்எஸ்எஸ் தலைவர். அந்த மாதிரி பீப்புள் எல்லாம் வச்சுட்டு கோட்டை விட்டீங்களே. நிச்சயமா சார். அதே நேரத்தில் வந்து 4 பேர் சொல்றோம். திரு எல் முருகன் அவர்கள், வானதி சீனிவாசன் அவர்கள், நயினார் நாகேந்திரன் அவர்கள், தமிழிசை அவர்கள். இந்த 4 பேர் தான் காரணமா இல்லை இவங்களுக்கு ஒரு படி மேல ஒரு 2-3 பேர் இருக்காங்க, அவங்க திருகுறாங்க, இவங்க ஆடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க? ஏன்னா அந்த 4 பேர் இவங்க ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சு இவங்க லட்சணம். இதை எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மேல இருக்கிறது யாரு சார்? மேல இருக்கிறது மத்திய அமைச்சர்கள், தமிழக மத்திய அமைச்சர்கள். ஜெய்சங்கர் விட்டுருக்கு பாவம், அவரு வந்த மும்புக்கு வரமாட்டார். மீதி மத்திய அமைச்சர்கள், பியூஷ் கோயல். நான் என்ன சொல்றேன், மோடி அமித்ஷா உலகம் அறிந்தவர்கள். அவங்கள மீறி உலகத்திலேயே இது நடக்காதுன்னு சொல்றீங்க. தமிழ்நாட்டை ஏங்க க்ஷீணமா பார்க்குறீங்க? தமிழ்நாடு என்ன அவ்வளோ கேவலமான பூமியா? பாஜக காலில் போட்டு அவங்க பார்க்குறாங்களா? இங்கே இருக்க கும்பல் பார்க்க வச்சுதா? டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு தைரியம் இல்லை. ஓகே, ஒரு கவர்னர் ரிசைன் பண்ணிட்டு எம்எல்ஏ பற்றி கேட்குறேன், கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறது. அழுதாங்கன்னா நான் கூட திருப்பி அழுவேன், ஏன் நான் மந்திரி ஆக்குங்கன்னு கொடுத்துருவீங்களா? அப்போ என்ன எமோஷனில் போகிற கட்சியாது? காலை பிடிச்சிட்டு அழுதாங்க சார், நான் என்ன சார் பண்ணுறது? எட்டி போதீங்க, காலை பிடிச்சி அதை எட்டி போதீங்க. ஏன் வீக்காரீங்க? அதானே கேட்குறேன், ஏன் வீக்காரீங்கன்னு கேட்குறேன். இப்போ உங்களுக்கே தெரியும், கடைசி நேரத்தில் ரிப்போர்ட் ஐபி போயிடுச்சு. போனியாவது 10 நாளைக்கு முன்னாடி கொடுத்த ஐபி ரிப்போர்ட்டு 0 சீட்டு தான். ஏதோ தப்பி போச்சு, தம்பிரான் போனி அந்த மாதிரி போஜராஜன் ஜெயிச்சார். நல்ல மனுஷன், ஜெயிக்க வேண்டியவர் தான். அவர் ஜெயிச்சதுக்காரன் ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லிட்டேன். என்ன பண்ணீங்க? தமிழ்நாடு அவாய்ட் பண்ணிட்டு வெஸ்ட் பெங்காலில் போயிட்டீங்க. நாசமாக போட்டோம், குட்டி தவறாக போட்டோம். அமித்ஷா மயிலாப்பூரையும் ஒரு தொகுதி தர கேம்பெயின் பண்ணல. மோடி கன்னியாகுமரி அப்படி பண்ணிட்டு ஓடிவிட்டார். வெஸ்ட் பெங்காலில் பண்ண மாதிரி எஃபெக்டிவாக பண்ணிங்களா? கேரளாவில் பண்ண மாதிரி பண்ணிங்களா? அப்போ தோக்க போகிறோங்கிறது மோடி அமித்ஷாக்கே தெரிஞ்சு போச்சு தானே. இதான் ஒரு அமித்ஷாவோ மோடியோ ஒரு பிஜேபி தலைவர்கிட்ட சொன்னாராம், விஜய் இஸ் நாட் தற்குறி. வாட் இஸ் தற்குறின்னு கேட்டாராம். அவருக்கு டவுட் ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டான் ஒரு தலைவர்கிட்ட. தற்குறி மீன்ஸ் இம்மெச்சூருங்க அப்படின்னு சொல்லுங்க. நோ இஸ் மெர்குரின்னாராம். அப்பயே கணிச்சிட்டாங்க பிஜேபி தலைவர்லாம். டூ லேட். அவரும் பாஜகவோட கூட்டு போகிறதுக்கு தயாராக இல்லை. அது ஒரு விஷயம். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அண்ணாமலை தலைமையில் 234 போட்டு போட்டிருந்தீங்கன்னா 50 சீட் ஜெயிச்சிருக்கலாம், 60 சீட் ஜெயிச்சிருக்கலாம். அப்போ என்ன பண்ணிக்கலாம், கமாண்டிங் இருக்கலாம். 2 திராவிட கட்சியும் ஒழிச்சாச்சு. விஜய் நானும் எதிர்கட்சியில் உட்காடுறேன். ஏன்னா விஜய்க்கு 100 வந்து அண்ணாமலைக்கு 50 வந்துருந்தா மீதியை வந்து திமுக அதிமுக தான் ஷேர் பண்ணிக்கணும். 2000 அந்த அண்ணாமலை வந்துருப்பாரு. அப்போ ஃபைட் பிட்வீன் விஜய் அண்ட் அண்ணாமலைன்றதான் அண்ணாமலை எதிர்பார்த்தார். கரெக்ட். இன்னைக்கு அது உருவாக ஆரம்பிச்சிருச்சுல, இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. ஒருவேளை அண்ணாமலை வச்சிருந்தா கூட அழகா அந்த நீங்க சொன்ன பாயிண்ட் ஆஃப் வந்திருக்கும். செவிடங்காதில் சங்குன்னு ஒரு பழமொழி இருக்குது. பாஜக தலைமை செவிடன், அது தப்பாக இருக்கக்கூடாது. செவிடங்காதில் சங்குன்றது பழமொழியை சொல்கிறேன், நான் வந்து தப்பாக பேசலை. அவங்க வந்து உணர்ச்சியற்ற ஜடமாக போயிட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் என்ன வேணால் நடந்து போட்டாங்க, எங்களுக்கு வேணும் இது சில்லறை தான் அப்படின்னு நோக்கில் இருந்தாங்கன்னா இப்போ ஆட்சி தான் போச்சு, இனிமேல் சில்லறை வராது. இப்போவாது கண்ணை திறந்து பாருங்களேன்றேன். இத்தனை நாள் தான் ஆட்சி வழியாக பணம் வந்தது, அவங்க கல்லா ரொப்பிட்டீங்க. மோடின்ற பாவம் ஒரு நல்ல மனிதரை போட்டு பாடாப்படுத்துனீங்க. அவரு ஜோல்னா பை மாட்டுன்னு போடுவார் ரிசைன் பண்ணிட்டு. அவருக்கு ஒன்றும் சொத்து சுகம் புள்ள குட்டி ஃபேமிலி ஒன்றும் கிடையாது. அவர் பணம் அப்துல் கலாம் மாதிரி சொல்கிறாராம், என் சாப்பாட்டுக்கு பணம் எடுத்துக்கன்றாராம். ஐயோ வழக்கையில் எடுத்துக்கையா, யாராவது கெஸ்ட்டு வந்து அந்த 500 ரூபா கழிச்சுக்கன்றாராம். அந்த மாதிரி ஒரு மனுஷனை போய் பணத்தாத்த பிடிச்ச டெல்லி தலைவர்கள்லாம் பாடாப்படுத்துறீங்களே, நியாயமாக இருக்கா? மேற்கு வங்கத்தில் யாருன்னே தெரியாதவங்களுக்குலாம் பாஜக கூப்பிட்டு அழகுபடுத்தினாங்க. கஷ்டப்பட்டவங்க, அவங்கள்ட்ட பணம் கூட செலவழிக்காங்க, அவங்களாம் எம்எல்ஏ இருக்கிறாங்க. இங்க வீட்டு வேலை செய்யும் ஒரு பெண்மணி எம்எல்ஏ. கரெக்ட். இங்க பாஜக அந்த வேலையை பண்ணல, இனிமேல் பண்ணணும். பட்டு உணர்ந்ததெல்லாம் பண்ணாது, உழைச்சதுக்கு பண்ணுங்க. பண்ணாது. திருப்பி எல்முருகன் போட்டி போடுவாரு. இப்ப நீங்க திருப்பி தமிழிசை போட்டி போடுவாங்க. நான் கேட்டுக்கிறேன். எல்முருகன் கண்டு தான் அந்த இதை நான் கேட்க அவர்களுக்கு தான். எல்முருகன் அவர்களை பார்க்கவே முடியாதாமா, அது உண்மையா சார்? அது என்ன அவ்வளோ அவர் வந்து எல்முருகன் தேர்தலில் சாதாரண தொண்டன் கூட
ஃபோன் பண்ணி பேச முடியாது, ஒரு விஷயத்த கூட சொல்ல எல்முருகன் கேட்டால் நாட் ரீச்சபிள். ஃபோன் இஸ் ஆல்வேஸ் நாட் ரீச்சபிள். இப்போ இல்லை, இப்போது அமைச்சர் ஆகிட்டார், ப்ரோட்டோக்கால்லாம் ஒத்துக்கிறேன். நீங்கள் அமைச்சர்லாம் சாதாரண தொடர்பு கூடி பேச முடியாது. சாப்பிட்டீங்களா தூணியெல்லாம் கேட்க முடியாது. அவங்களுக்கு ப்ரோட்டோக்கால் அது இல்லை, முக்கியமான ஆளுகள் பண்ணும்போது அவங்க தமிழ்நாடு பாஜக தலைவராக இருந்த போதே அன்ரீச்சபிளாக போட்டார். இப்போ இல்லை, அவர் அரசியல் கொண்டு வந்து யார் தெரியுமா? மோகன் ராஜுலுன்ற பாஜக தலைவர். அவரை கண்டெடுத்ததே மோகன் ராஜு தான். அந்த மோகன் ராஜுவே 6 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சார் தலைவராக, மாநில தலைவர் வந்த போது. நொந்து போடார் மோகன் ராஜு. நான் வளர்த்து விட்ட ஆளியா, நான் ஒரு அப்ளிகேஷனும் கேட்க மாட்டேன், எப்படி இருக்கீங்க, நல்லா ஆட்சி நல்லா நிர்வாகம் பண்ணுங்க கேட்கும்போது 6 மணி நேரம் உட்கார வச்சு அப்புறம் நாளைக்கு வாங்கன்னு சொல்லி அமிச்சார். இப்போது கேம்பெயினில் போட்டி போட்டீங்க, எம்எல்ஏ பதவி, சரி அவங்க இஷ்டம். அவர் தலைமை கொடுத்தது நீங்கள் போட்டால் நான் கேட்குறது எனக்கு உரிமை கிடையாது. மோடி நம்பினீங்களா? டிவி சீரியல் நடிகைகளை 2 வாட்டி கூப்பிட்டு கேம்பெயின் பண்ண வச்சிங்களே. அப்போ மோடி படத்தை விட சீரியல், அவங்கள தப்பாக சொல்ல நினைக்காதீங்க, கம்பேர் பண்ணுறேன். மோடினால் வாக்கு வருமா, டிவி சீரியல் நடிகைகளால் வாக்கு வருமானு நீங்கள் டிவி சீரியல் நடிகைகளை நம்பினீங்க. எல்முருகனே அந்த கான்செப்டே நிற்காரு. அவர் கான்செப்டே அதுதான், ஒரே கான்செப்ட். எனக்கு உள்ள இவன் நம்பியாக நான் இருக்கேன். திருப்பி கூப்பிட்டானா அந்த ஆள்கிட்ட, ஏன்பா கேம்பெயின் பண்ணி போனீங்க மறுபடியும்? ஐயோ தலைவர், மற்ற ஊர்லாம் கேட்குறேன், நிறுத்து திருப்பி எங்கள் ஊர்லேயே வந்து கேம்பெயின் 2வது வாட்டி போய் கேம்பெயின் பண்ணேன். ஏன்னா எல்லா மக்களுமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே அவர் இந்த ஃபங்க்ஷன், பொங்கல் ஃபங்க்ஷனுக்கு அங்கே போய் நடிகரை கூட்டு போய் நிப்பாட்டுறது வைக்கிறது, இதுலேயே அவர் மும்முரமாக இருக்காரு. அவர் வேலையே இதானா இல்லை வேறு வேலையே கிடையாது. மக்கள் கடைக்கோடி மக்கள் ட்ரோல் பண்ணுவீங்க, பொம்பளை பொறுக்கிப்பீங்க, இல்லாதெல்லாம் சொல்லுவீங்க. நான் ஜெயிச்சிட்டேன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? இது என்ன சொல்ல வரேன்னா, தலைவர்களை விமர்சனம் பண்ணவே கூடாதுன்னு. அப்போ என்ன பாஜக என்ன சுயம்புவா? இன்னும் அப்பழுக்கு மோடியை விமர்சனம் பண்ண, ஏன்னா அவர் தியாகி. அவர் தப்பு பண்ணா கூட மன்னிச்சுட்டு போகக்கூடிய இல்லை, குடும்ப கட்சியா இது. அவர் குடும்பமே இல்லை அவருக்கு. இல்லை பாஜக விமர்சிக்கவே கூடாதுன்னா அது என்ன குடும்ப கட்சியா? அது திமுக மட்டும் போயிருக்கலாம், அதிமுக இருக்கலாம், நீங்கள் வந்து விஜய் கிறிஸ்டியன்களாம், இவர் மட்டும் விஜய் இருக்கக்கூடாதா? இப்போ ட்ரோல் பண்ணுறதெல்லாம் பாஜக யாரு? பாஜக தான் ட்ரோல் பண்ணுறான். இன்னும் இவ்வளவு வேலை பார்த்து விட்டதுக்கு அப்புறம் என்ன தட்டி போச்சு திராவிட பாஜக. இன்னொரு கேள்வி கேட்குறேன் சார் உங்கள்கிட்ட. நீங்கள் தெளிவாக சொல்கிறீங்க, அழகாக பேசுகிறீங்க. திரு அண்ணாமலை அவர்கள் மேலே இருக்கக்கூடிய இவங்க அவ்வளோ குற்றச்சாட்டு வச்சாங்க, சரி உங்கள் இஷ்டத்துக்கே போங்க, தேர்தலை சந்திக்கன்னு சொல்லி விட்டாங்க. இப்போ கடைசி ஒன்றும் இல்லாமல் ஆகிப்போயிட்டு. ஆனால் இவங்க இன்னமும் இந்த இதுலேயே போனாங்கன்னா நாளைக்கு இப்போ ஆதங்கத்தில் ஒருத்தங்க பேசுகிறவங்க கமலாலய வாசலில் போய் ஒட்டுமொத்த பாஜக தொண்டு போய் நின்றுட்டாங்கன்னா என்ன சார் பண்ணுவாங்க? கமலாலய வழி தான் வந்தேன், காக்கா காணும். இல்லை இப்போ காணும், இவங்க பண்ற வேலை. அண்ணாமலை இருக்கும்போது போய் அந்த ரோடு உள்ளே என்னால் காரில் போக முடியாது. என் டிரைவர் சொன்னான், ஐயா அந்த ரோட்டில் போதீங்க பக்கத்து, ஏன் அந்த ரோடு உள்ளே போனால் 1 hour ஆகும் சார், நீங்கள் தான் சீக்கிரம் போகணுன்றீங்கம்மா. அந்த அளவுக்கு மக்கள் அந்த பக்கத்து கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எப்பா இந்த கமலாலயத்தை மாற்றுப்பா, எங்களால் முடியலப்பா, ரோடு வெளில வர முடியலப்பா, எமர்ஜென்சினால. மக்கள் வெள்ளம் பாஜகவுக்கு வந்து அண்ணாமலை ஆட்சியில், அண்ணாமலை பீரியடில். இல்லை இவங்க யாருமே சரியில்லைன்னு சொல்லி மேலிடத்துலையும் சரி பண்ண மாட்டேங்கிறாங்க. அண்ணாமலை அவர்களை உள்ளே கொண்டு வரல, எந்த நடவடிக்கை எடுக்கல, பாஜக வளர்ச்சிக்கான எந்த வேலையும் செய்யலை. ஆனால் இன்னைக்கு திரு விஜய் அவர்கள் ஆளுநர் ஆட்சி அமைக்கலட்டா உளவுத்துறைக்கே ரிப்போர்ட் போயிருக்குங்கிறாங்க. என்னன்னா வாட்ஸ்அப் குழுவில் மெரினால போய் உட்கார போகிறாங்க. இதே மாதிரி நாளைக்கு பாஜகவுக்கு அவ்வளோ பேரும் திரண்டு வந்துட்டோம்னா இவங்க என்ன பண்ணுவாங்க? மூடி போடுவாங்க. அவங்க கட்சியாக முக்கியம், அவங்களுக்கு காசு தான் முக்கியம். ஒரு முக்கியமான அண்டை மாநில முதலமைச்சர்கிட்ட சொன்னார், பாஜக தலைவர்னு பேசுறீங்களே, எங்கிட்ட வந்து 4 சாராய ஃபேக்டரி கேட்டாங்கன்னா நான் என்ன அப்படி சொல்கிறீங்கன்னு ஒரு முதலமைச்சர் சொன்னார். சாராய ஃபேக்டரி கேட்குறாங்கய்யா, பாஜக வீட்டிலாம் பண்ணுது, என்ன நடக்குது ஊர்லன்னு கேட்டார் ஒரு முதலமைச்சர். இந்த மாதிரி ஆக்கிரம் நீங்கள் தொழில் பண்ணுங்க மானாங்களே, சாராய ஃபேக்டரியை வைக்கணும், அப்புறம் வந்து சாராயத்தை ஒழிப்போம் நாங்கள் வந்தால். யாரையும் கட்சியை வளர்க்குறதுக்கு அழகா இல்லை வந்து தன்னுடைய சுயமா இதை வளர்த்து மெடிக்கல் காலேஜ் வாங்கினீங்க, யூனிவர்சிட்டி வாங்கினீங்க, ஆஸ்பத்திரி வாங்கினீங்க, மக்களுக்கான பணத்தை திமுக கொள்ள அச்சுதுன்றீங்களே, நீங்கள் அச்ச கொள்ள சொல்லட்டோமா? ஒரு மத்திய அமைச்சர் உட்கார வைக்கிறதுக்கு 10 லட்சம், ஒரு தொழிலதிபரை டீல் முடிக்க 15 லட்சம், முடிச்சு கொடுக்க 25 லட்சம். இந்த மத்திய அமைச்சர் புறம்போது விரட்டி அடிக்கணுமா? இந்த மத்திய அமைச்சர்களை புறம்போது அது கட்டி விரட்டணும். பிளைண்டாக விடுவீங்களா? ஐபி என்ன பண்ணுது, சிபிஐ என்ன பண்ணுது, இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுது? அவர் முதல்ல மோடி ஆட்சிக்கு வந்த போது ஆர்எஸ் சொல்லித்தான், நாங்கள் உங்களை கண்காணிப்போம், ஒரு அமைச்சருக்கு ஒரு ஸ்பெஷல் பிஏவை ஆர்எஸ் காரனை போடுங்க, அவன் போது கண்ணாடி வச்சுட்டு பாப்பா ஊழல் லஞ்சம் நடக்குதா, ஊழல் நடக்குதான்னு. அமித்ஷா உள்துறை அமைச்சரான அவங்களாம் வீட்டு கட்டி வீட்டுக்கு அமிச்சிட்டார். ஒரு ஆர்எஸ்எஸ் காரன் கிடையாது, எக்ஸப்ட் நிதின் கட்கரி ஆஃபீஸ்.
நிதின் கட்கரி ஒன்றும் பண்ண முடியாது உங்களால், தொட்டுக்க முடியாது. ஹானஸ்ட் மேன் அவர், ஹானஸ்ட் ராஜ் அவர். கேபினெட்ல நல்ல பேர் அவரு ராஜ்நாத் சிங்ல கேபினெட்ல நல்ல பேர், மீதியெல்லாம் பேர் நாரி போச்சு. அந்த ஆர்எஸ்காரில் வீட்டுக்கு அமிச்சிங்களா? என்ன காரணம்? நீ என்ன ஸ்பை பண்ணுறது? ஸ்பை பண்ணால் என்ன? உங்களை உருவாக்கினதே ஆர்எஸ்எஸ்யா. கட்சி என்ன உங்ககிட்ட கட்சா என்ன? உன் கட்சியா நீ ஆரம்பிச்ச. ஜனசங்கம் உருவாக்கினது யாரு? ஆர்எஸ்எஸ். தீன்தயாள் உபாத்யாயா தேசப்பற்று வளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்ட கட்சி. அந்த கட்சியை நாசம் பண்ணிட்டீங்களே. தமிழ்நாடு நாசம் பண்ணுறது விட்டா இல்லாமல் சுயேந்த அதிகாரிலாம் எப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் பெங்காலில் பின்னி எடுக்கிறார். டக்கு டக்கு உயிரை பணைய வச்சு அவர் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு ரிப்போர்ட் வருது. உதவியாளர் கொண்டாங்க. ஆமாம், அவருக்கு Z+ டபுள் Z பொண்ணும் போல இருக்குது. ஏன்னா ஒரு கொலவெறி பிடிச்ச ஒரு கும்பல் வெஸ்ட் பெங்காலை 15 வருஷமா ஆண்டுட்டு வந்தது. அந்த கொலவெறி பிடிச்ச கும்பலை தடுத்து நிறுத்துகிற பெருமை மோடிக்கு சேரும். தமிழ்நாட்டில் என்ன பண்ண முடிஞ்சு உங்களால்? சரி, திமுக தோக்கடிச்சிங்க, அப்புறம் உங்கள் கட்சி அழிஞ்சு போச்சு. ஹராக்கிரி என்ன பண்ணிட்டீங்க நீங்கள்? அவனையும் அடிச்சு நீங்களும் அடிச்சுக்கினீங்களே. இது என்ன நடக்குதுன்னா, இப்போவாது இந்த திராவிட பாஜக ஓரங்கள் எங்கள் தமிழ்நாட்டு தலைவரே இல்லையா? எச்ரதா இல்லையா? நேர்மையான தலைவர்கள் சக்கரவர்த்தி, SR சேகர், அவங்கெல்லாம் போட மாட்டேங்கிறாங்க. திருப்பதி நாராயணன் சக்கரவர்த்திலாம் வந்து டாலஸ்ட் லீடருங்க. அவர் ஹைட்டில் மட்டும் இல்லை, நல்ல எந்த படமும். என்கிட்ட சிபிஆர் சொல்லியிருக்கார், இப்போ இருக்கிற துணை ஜனாதிபதி என்கிட்ட சொன்னார், சக்கரவர்த்தி அன்னதாதா நம்ம கட்சிங்கம்மா. எப்படி சார்மா? எலக்ட்ரிசிட்டி பில்லே பணம் கொடுக்க வழி இல்லைப்பா. கமலாலயத்துக்கு முன்னாடி இருக்கிற இடம் பணம் கிடைக்க வழி இல்லை, டீ வாங்கி கொடுக்க பணம் இல்லை. அப்போல்லாம் பாஜக எதிர்கட்சியில் இருந்தது, காங்கிரஸ் ஆளும்போது. அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், ஜனசங்கம் இருக்கும்போது சக்கரவர்த்தி மாதம் 2000 செலவு பண்ணார். அன்னதாதான் பார். அப்படிப்பட்ட தலைவரெல்லாம் மறந்துட்டீங்களாயா? நேத்தி எதிர்கட்சியிலேருந்து போடி வந்தவன், காங்கிரஸ்லேருந்து வந்தவன், அதிமுகலேருந்து வந்தவங்களாம் சேர்த்து வச்சுட்டு கொட்டாடிக்கிறீங்களே, இது என்ன நியாயம்? திராவிட பாஜகனா சுர்ரு கோமட்டம் வருது, ட்ரோல் பண்ண தெரியுது. உண்மையை உணர்ந்தீங்களா நீங்கள்? எந்த நிலைமை இருக்குது? நோட்டா கீழே போச்சு, நோட்டா கீழே பள்ளம் தோண்டி அது கீழே போகும்போது கோவம் வரும், மூக்கு மேலே கோவம் வரும். என் ட்ரோல் பண்ணுவீங்க, அவன் இப்படி பண்ணான், அது பண்ணான், இது பண்ணான்னு. உண்மையை சொன்னால் ஒத்துக்கணையா? பத்திரிகையாளர்லாம் எனக்கு என்றைக்கும் பாஜக விட்டு கொடுக்க மாட்டேன். அதே இடத்துல பாஜக பண்ண தப்பு தான் உண்மையான பத்திரிகையாளர். இப்போது இன்றைக்கி யாராவது போட்டுட்டாங்க, இந்த 12 பேர் பத்திரிகையாளர்களால் தான் திமுக விழுந்ததுன்னு. அது முக்கியமான மகாவிஷ்ணு விட்டாங்க, அது வேறு விஷயம். ஏன் எடுத்துரைப்பா ஏமாறா மன்னர் திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். எடுத்துரைக்கணும். நீங்கள் ஜிங்கு சக்குன்னு போட்டு பர்சனல் ஃபோட்டோகிராஃபராக போயிட்டு கூட இருந்துன்னு ஜால்ரா ஆட்சி மீசை முடிக்கின்னு எல்லா வேலையும் பண்ணீங்க. எடுத்துரைச்சிருக்கணும். கலைஞர் சொல்லார், திட்டி எடுத்துப்பா திமுகவை. 97 முதலமைச்சர் நான் அமெரிக்கா போகிறேன்னு. எதுக்குன்னு? நீங்கள் முதலமைச்சரான்னு. அந்த மாதிரி திட்டின மாதிரி என்ன திட்டியா? யார் முதலமைச்சர்? திடீர்னு அமெரிக்கா போ இல்லை, அது போல தலைவர். நீ முதலமைச்சர் அமெரிக்காவில் வேலை கட்சிக்கு போகிறேன்னு. நீ 2 வருஷம் இருந்து தப்பு பண்ண கண்டுபிடிக்கணும்னு பார்த்தா நீ ஓடி போட்டிய. நீ செல்லமாக திட்டினார். அதுதான் அரசியல்வாதியோட ஆளுமை. ஜெயலலிதாவை கடுமையாக எதிர்த்த பிரகாஷ் சாமி என்னையும் எதிர்க்கணும் அப்படின்னு நான் 6 மாதம் டைம் கொடுங்கன்னு, அமெரிக்காவில் எதிர்க்க போறியா அப்படின்னு கேட்டார். அந்த மாதிரி ஆட்சியாளர்கள் பத்திரிகையாளர் கூட வைக்காம திமுகவுக்கு ஜால்ரா போடுற பத்திரிகையாளர் நல வாரியத்தில் யாரெல்லாம் போட்டீங்க? ஜிங் சக். ஒரு பத்திரிகைக்காரனுக்கு வந்து பென்ஷன் ஒழுங்காக கொடுத்தீங்களா? வீக்லி மாதாந்த பத்திரிகை, வருஷாந்த பத்திரிகை வேலை செய்யணும்னா பென்ஷன் போட்டு கொடுத்தீங்க. அவர் இன்னும் ஃபர்ஸ்ட் பதவியில் இருக்கார், அவருக்கு பென்ஷன் போச்சு. வீடு கொடுத்தீங்க, எல்லாம் திருத்தனமாக வாங்கிக்கிறீங்க. இந்த மாதிரி பார்த்து எடுத்துரைக்கணுங்க. அதான் நம்ம வேலை. பாஜகவை திட்டுவது பாஜகவின் வளர்ச்சியினால தான். அது வளர்ச்சி அடையணும், நல்ல ஒரு கட்சியாக வரணுன்றத தவிர அது சாபம் கொடுக்குறதுங்க இல்லை. பத்திரிகையாளர்கள் நல்ல விஜய் நல்லா பாராட்டணும், நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஆகிட்டார் இப்போ. ஆகவே பாஜகவை நாம் குறை கூறுவது, பாஜகவை குறித்து மதிப்பிடிப்பதற்கான இல்லை. பாஜக வளர்ந்து ஒரு பெரும் சக்தியாக வளர்ந்து ஒரே ஆசையில் தான் நம்ம இதெல்லாம் சொல்கிறோம். நிச்சயமாக சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி.